அதனால்தான் நேற்று தினம் நீங்கள் பார்த்தா பிரம்மாண்டமான கூட்டம் திருச்சியில். அது மாநில மாநாடு இல்லை, ஒரு மாநில மாநாடு அளவிற்கு மிக பெரியதாக இருந்தது. ஊடக நண்பர்கள் எல்லாரும் பார்த்தீங்க. என்ன காரணம்? மக்கள் விரும்புகிறார்கள். உன் மகனுக்கு இருக்கிற உரிமை ஏன் இல்லை என் குழந்தைக்கு? நீ ஆப்ஷனில் அவை எதுவுமே நம்ம கம்பல்சரியாக கூடாது. அதனால் மாநில அரசு இந்த வீம்பை விட்டுட்டு ஒழுங்காக மாணவர் நலனில் அக்கறையோடு நடந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். அது தவிர டீலிமிட்டேஷன் பற்றி ஒரு கூட்டம் போட்டிருக்கீங்க. கூடினார்கள், நல்ல ருசியாக பஜ்ஜி கிஜ்ஜி அதெல்லாம் வாங்கி கொடுத்தாராம். அப்புறம் நம்ம கோவில்பட்டி கொக்கோச்சா கடலை மிட்டாய், கோவில்பட்டி கடலை மிட்டாய், காஞ்சிபுரம் பட்டு எல்லாம் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்து கூடினர் உண்டர் பிரிந்தர். வேற என்ன இருக்கு அதில்? வாட் ஹேவ் யூ அச்சீவ்டு? நேற்றுக்கு கவிஞர் கனிமொழி தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் இது முடிஞ்சதும் ப்ரெஸ்ஸுக்கு பிரீஃப் என்ன பண்ணியிருக்காங்க, நாங்கள் இதை மெமோராண்டமாக பிரதமர்கிட்ட கொண்டே கொடுக்க போகிறோம். அவர் தான் ஏற்கனவே இதுக்கு பதில் சொல்லிட்டாரு. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. இப்போ கொண்டே கொடுத்து என்ன பண்ண போகிறாங்க? அதுலேருந்து என்ன தெரியுது? வெறும்ன வெட்டி கூட்டம் கூட்டி உங்களுக்கு சொல்ல விஷயம் இல்லை. ஆல்ரெடி சென்டர் ஹேஸ் டோல்டு ஆம்பிளி வி ஹவ் கிளியர்டு. அதனால் இந்த அரசியல்லாம் வேண்டாம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேதி 24 தானே? நாளைக்கு முக்கியமாக 2 பேர் உள்ளே போவாங்கன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த பிறகு 2 பேர். அது மணிஷ் சிசோடியா இருப்பாரா இல்லையா தெரியல எங்களுக்கு. டாஸ்மாக் என்ன அதுக்கே 2 பேருங்கிறாங்க. நீங்கள் ஒன்றுன்னே நினச்சிட்டு இருக்கீங்க. நம்ம கரூர் கேங்குன்னு இல்லை, இன்னொருத்தர் இருக்காராம் தமிழகத்தின் மணிஷ் சிசோடியா. அதனால என்னன்னு பார்ப்போம். விரைவிலே அதை திரையில் காண்கன்னு சொல்லி வார்த்தைகளை நிறுவ பண்ணுறேன். சார், சேகர் பாபு தொடர்ச்சியா பாஜக தலைவர்களை ஈடுபட்டு வந்திருக்காரு. நேற்று முன்னாள் உங்களை பண்ணாரு, அண்ணாமலை நான் என்ன சொல்றேன், அதை பீடையினே இருக்கட்டும். சனி என்ன பீடை என்ன? ஆனா நான் அவருக்கு சனின்னு நான் ஒத்துக்கிட்டேன் நேற்று. ஏன்னா சனி பகவானோட வேலை என்ன? யார் தவறு செய்கிறாரோ அதை எந்தவித பாரபட்சம் இல்லாமல் தண்டிப்பது சனி பகவானோட வேலை. அதனால மாசாணியம்மன் கோவில் நிதியை எடுத்து என்ன பண்றதுக்கு? ரிசார்ட் கட்ட கரெக்டான வார்த்தைகள் பிரயோகிக்கணும். நம்ம இந்த தமிழகத்தில் ஹிந்து சமுதாயத்தை பிடிச்ச பீடை இந்த சேகர் பாபு என்ன திட்டம் போட்டாரு? மாசாணியம்மன் கோயில் இருக்கிற ஃபண்டு 3.5 crores எடுத்து ரிசார்ட் கட்டணும்னு. அதில் நம்ம நண்பர் கூடுவாஞ்சேரி பாஸ்கர் வழக்கு தொடர்ந்து அந்த திட்டத்தை கைவிடுறோம்னு இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கு. ஆமாம், ரிசார்ட் கட்டி என்ன பண்ணுவீங்க? ஞானசேகரனுக்கு லீஸில் விடுவீங்களா? அந்த சாருக்கு வசதியாக இருக்கட்டும்னு. என்னையா மானங்கட்ட பொழப்பா இருக்கு தமிழ்நாடு அறநிலைத்துறையோட பொழப்பு? கோவில் பணத்தை எடுத்து ரிசார்ட். இந்த கொள்ளைகள் அத்தனைக்கும் அவரோட பர்சனல் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸுக்கும் ஐ எம் ப்ரிவி டு மெனி இன்ஃபர்மேஷன். அதனால சேகர் பாபுவை பண்ணின தப்புக்கு ஜெயிலுக்கு அனுப்புறது தான் இந்த சனியோட ஒரே குறிக்கோள். நன்றி. கோயில் இந்து கோயில்கள் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகளானதான். அதாவது உப்பு போட்டு சோறுத்துங்கிற மந்திரி நமக்கு கிடைச்சிருந்திருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் ஒரு பக்தர், காரைக்குடியை சேர்ந்த குமார், அவர் வீட்டுக்கே நான் போயிருந்தேன். நீங்கள் உங்களுக்கெல்லாம் எல்லாருமே நீங்கள் 60க்கு அப்புறம் 70க்கு அப்புறம் தான் பிறந்திருப்பீங்க. அதனால் உங்களுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நடந்தது தெரியாது. வெறும் மெட்ரிகுலேட்டு ஸ்கூல் படிப்பு தாண்டாத கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கக்கூடாதுன்னு உதயகுமாருங்கிற ஸ்டூடெண்ட்டு எதிர்ப்பு தெரிவித்தான். ஆனால் செத்துக்கிட்டான். அப்போது அந்த புணங்கிடக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அது நம்பர் 1. இப்போ நடந்திருக்கிறது திருச்செந்தூரில் நம்பர் 2. அப்போ பெத்த தகப்பன்ட்ட இது என் மகன் இல்லைன்னு எழுதி வாங்கினாங்க.
எவ்வளவு தூரம் ஒரு மோசமான இந்த தீய சர்க்கார். தயவு பண்ணி எல்லாரும் டெய்லி நம்ம இஷ்ட தெய்வத்தை வேண்டுவோம். இந்த தீய சக்தி தமிழ்நாட்டை விட்டு ஒழியணும், இந்த பீடை போகணும்னு நாம வேண்டிக்கணும்.